அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மின்குரல்கள் பாகம் 3, 1946 வருடம் ஜனவரி மாதம் பெறப்பட்ட செய்திகளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதுல கடைசியாக பாபு மதன் மோகன்லால் எஸ்கே மற்றும் டிஎஸ் மற்றும் லாலாஜியினுடைய காலத்துல இருந்த சீடர்கள் பல பேரை சந்தித்து பாபுஜியை லாலாஜியுடைய வாரிசாக ஏற்றுக்கொள்ளும்படி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போய் அப்படி நடத்தின பேச்சுவார்த்தையை பத்தி அவர் கொடுத்த அந்த குறிப்பை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ரிப்போர்ட். ஸோ எஸ்கே டிஎஸ் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் அவர் பேசுறாரு. அவங்களுடைய கண்டிஷன் பத்தி சொல்லிட்டு வர்றாரு. தியானத்தை தொடங்கும் முன் டிஎஸ் இசையை ரசிப்பதை போலவே வந்திருப்பவர்களின் கவனத்தை ஒருமுகப்படுத்த இவரும் பிரார்த்தனை பாடல்கள் போன்றவற்றை பாடுவதை அறிமுகப்படுத்துகிறார். டிஎஸ்ஐ போலவே சகோதர சகோதரிகள் தியான கூட்டத்தில் ஒன்றாக இருப்பதை ஏற்கிறார். முன்னதாக அவர் பெண்களை தனக்கு முன்னால் அமர வைத்திருப்பார். நான் எடுத்து கூறியதால் இப்போது அவர்களை ஒரு திரையின் பின் அமர செய்து பிரணாகுதி அளிக்கிறார். இவை அனைத்தின் சாராம்சம் என்னவெனில், தானும் தன்னை மறந்த நிலையில் விழவும் மற்றும் தனது எண்ண சக்தி மூலம் மற்றவர்களையும் உணர்வற்ற நிலைக்கு கொண்டு வருவதற்குமே பிரணாகுதி போதுமானது என அவர் கருதுகிறார். சத்திய நிலை அப்படிங்கிற விஷயத்தை பற்றிய எந்த ஒரு எண்ணமும் இவர்கள்ட்ட கிடையாது. இவன் அவங்களுடைய சத்சங்கத்துக்கு முன்னாடி அந்த அமைதியான அந்த ஆழமான ஒரு சூழ்நிலையை அவங்க பிரணாகுதி மூலமா ஏற்படுத்த முடியல அவங்களால. அதனால என்ன பண்றாங்க, மக்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்காக இசை மியூசிக் போட்டு அந்த மியூசிக்கை ஃபாலோ பண்ற மாதிரி, இல்லை ஒரு பிரார்த்தனை பாடலை பாட சொல்லி பஜனை பாடுற மாதிரி பாடி அதுல அவங்கள எல்லாத்தையும் ஓரளவுக்கு தன்னை மறந்த நிலைக்கு கொண்டு போறது. இவரும் உணர்வற்ற நிலைக்கு போகிறார், அவர்களையும் உணர்வற்ற நிலைக்கு கொண்டு வர பார்க்கிறார். இதுதான் அந்த பிரணாகுதி. அதனால இது மட்டும் நடந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய அந்த அமைப்புல இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு பாபு மதன் மோகன்லால் சொல்றார். டிஎஸ் மற்றும் எஸ்கே ஆகியோரிடமிருந்து பயிற்சி பெறுபவர்களின் இதயங்கள் விழிப்பூட்டப்படுவது மிக அரிதாக உள்ளது. பலர் சிகப்பு மற்றும் வெள்ளை நிற ஒளியை காண்பதில் ஈடுபட்டு மகிழ்கிறார்கள். ராதா சுவாமி அமைப்பின் உருவாக்கப்படாத ஒலி அநாகத சப்தம் பரப்பப்படுகிறது. மேலும் தொடர்ந்து ஒலியை கேட்கின்ற அவர்கள் பிறரையும் அதை கேட்குமாறு ஊக்குவிக்கின்றனர். சொல்ல போனால் அவர்கள் தங்களையும் மற்றவர்களையும் சூட்சுமத்திலிருந்து கடினத்தன்மையை நோக்கி ஈர்க்கிறார்கள். நமது அமைப்பின் கொள்கைக்கு மாறாக எஸ்கேயும் மற்றவர்களும் தாம் வீழ்ச்சி அடைவதோடு தம்மிடம் ஆன்மீக பயிற்சிக்காக வருபவர்களையும் கீழே இறக்குகிறார்கள். எஸ்கேயிடம் ராதா சுவாமி அமைப்புடன் இணைந்திருக்கும் அவரது சகோதரரின் தாக்கம் உள்ளது. பிரம்மரந்திர புள்ளியை ராதா சுவாமியின் தங்குமிடமாக எஸ்கே தனது சீடர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார். சத்தியத்தின் ஒலி சத் சப்தம் பற்றி ஏராளமான பாராட்டுகளை அள்ளி வீசுகிறார். கரணயோகம், மகாகரணம் போன்ற நிலைகளை விவரிக்கின்ற டிஎஸ் தனது சீடர்களை பிராணயோகம், ஆனந்த யோகம், விஞ்ஞான யோகம் ஆகிய தியானங்களை கேட்க செய்கிறார். என்னெல்லாம் அதாவது நம்ம லாலாஜியினுடைய அந்த ஒரு நோக்கம், மக்களை தன்னிடம் வருபவர்களை மேலும் மேலும் சூட்சுமத்தை நோக்கி திருப்பி மிக அரிதாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றுமற்ற தன்மை அதுக்குள்ளார மூழ்க வைக்கணும். கடவுளுங்கிறோ எவ்வளவு சூட்சுமமா இருக்காரோ அவ்வளவுக்கு சூட்சுமமானாதான் ஒருத்தர் கடவுளை அறிய முடியும். இதெல்லாம் நமது அமைப்பினுடைய கொள்கைகள்.
இதற்கு எதிராக அவர்கள் செய்து கொண்டிருப்பது மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கடினத்தன்மையை நோக்கி இருக்கிறார்கள். இதுதான் எல்லா இடங்கள்லயும் மதங்கள்லயும் செய்யப்படுறது. ஆக எஸ்கே வந்து நேத்திக்கு சொல்லியிருந்தார், எங்கள்கிட்ட இருக்கிற அந்த கண்டிஷன் பறிக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்றீங்க, அதை நாங்கள் அது மாதிரி உணரல அப்படின்னு. இது உணர்ற விஷயம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையான சத்திய நிலையின் நீரோட்டத்தில் இருந்து பிரியறவங்க சூட்சுமத்தை நோக்கி போறதுக்கு பதிலா கடினத்தன்மையை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறது தான் வந்து இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு, அதுக்கான ஒரு அறிகுறி. ஆக இவங்க அந்த ஒரு உண்மையான டிரான்ஸ்மிஷன் சத்திய நிலை இதை பற்றி எல்லாம் பேசாம வித்தியாசமாக பல்வேறு அமைப்புகள்ல சொல்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து அவங்க அதை சொல்றாங்க, அதை கொஞ்சம் நம்ம செய்வோங்கிற மாதிரி செய்யறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருப்பது அவங்க வந்து மெயினா நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த அமைப்பை லாலாஜி உருவாக்குனாரோ அதை நோக்கி கொண்டு போறதுக்கு எதிரானதாக இருக்கு சொல்றார். எஸ்கே தனது சொற்பொழிவின் போது ஒரு பிரிசெப்டர் தன்னிடம் வரும் ஒருவருடைய சம்ஸ்காரங்களை உடனடியாக கண்டுபிடிக்க கூடும் என்றும் இந்த நுட்பத்தை அவர்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு நபர்களுக்கு அவர் ரகசியமாக விளக்குவார் என்றும் கூறினார். இதுவும் அடுத்த கட்டத்துல மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கும் அவங்கள வந்து தன்னுடைய வலையில விழ வைக்கிறதுக்குமான அடுத்த விஷயம். அப்படியே இந்த திறமை இருந்தாலும் இது வந்து வெளியில சத்சங்கத்துல சொல்ற விஷயமா அப்படின்னா இல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, மக்களுக்கு நேரா எல்லாருக்கும் நேரா சொல்றாரு, உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்கள் என்னங்கிறத ஒரு பிரிசெப்டர் கண்டுபிடிச்சிடுவார். அப்படின்னா நான் பிரிசெப்டர், என்னால உங்களுடைய முந்தைய பிறவி என்னன்னு பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, உங்கள சில பேருக்கு அதை என்னால கத்துக் கொடுக்கவும் முடியும். அப்படின்னா நம்முடைய சம்ஸ்காரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்றவங்க ஒரு கூட்டம், அது எப்படின்னு கத்துக்கிறதுக்காக இன்னொரு கூட்டம், இப்படி கூட்டத்தை சேர்க்கறதுக்கான உத்திகளாக இந்த வார்த்தைகளை எல்லாம் எஸ்கே பயன்படுத்துகிறார். டிஎஸ் அதுக்கு மேல ஒருபடி போய் தன்னைத்தானே சத்குரு என்று மறைமுகமான முறையில் குறிப்பிட்டுக் கொள்கிறார். தன்னைத்தானே சத்குரு என மறைமுகமான முறையில் குறிப்பிட்டுக் கொண்ட டிஎஸ் ஒரு சத்குருவால் சீடர்களுக்கான அனைத்தையும் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் செய்து முடிக்க இயலும் என்றார். இவர் இப்படி அவர் வந்து சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் பத்தி சொல்ல முடியும், முந்தைய பிரிவு என்னன்னு நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லுவேன், அது மூலமா உங்கள்கிட்ட இருக்கிற பல குறைகளை தீர்ப்பேன். இந்த கதையில எஸ்கே போறார். டிஎஸ்ஓ நான் வந்து லாலாஜி என்ன சத்குரு நிலைமைக்கு உயர்த்திருக்காரு, என்னால ஒரு கண் இமைக்கிற நேரத்துல உங்களுடைய ஆன்மீக நிலையெல்லாம் மாத்தி உங்களை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியுங்கிற மாதிரி, உங்களை வந்து முக்தி அடைய வைக்க முடியுங்கிற மாதிரி பேசுறாரு. டிஎஸ்ஐ பொறுத்தவரை ஆன்மீகம் என்பது தன்னை ஆடம்பரமாக காட்சிப்படுத்தி சம்பாதிப்பதும் அனுபவிப்பதும், தகுந்த சாமர்த்தியத்துடன் தன்னுடைய பலவீனங்களை மறைத்து தற்காலத்தில் மதிப்பிற்குரிய மூத்தவராக தான் இருந்திடும் வகையில் தன்னை பற்றி பரப்புதலும், அப்படி மற்றவர்களை பரப்பும்படி செய்வதுமே ஆகும். வேஷம் போடுறதுன்னு சிம்பிளா சொல்றார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வேஷம் போடுறார், தன்னை உயர்வானவராக காட்டுகிறார், மரியாதைக்குரியவராக மற்றவர்கள் தன்னை நினைக்கணும், மற்றவங்கள்ட்ட இவருடைய புகழை பரப்பணும், அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறார் டிஎஸ். ஆக யாருக்கும் குருநாதரை பத்தியோ அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தியோ, அவர் எதை நோக்கி சீடர்களை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டாரோ அதை நோக்கி அந்த சீடர்களை எடுத்துட்டு போகணுங்கிற எண்ணம் எதுவுமே இவர்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்றார். சில நேரங்கள்ல அவர் வந்து மாஸ்டரை பத்தி அவர்கள் பேசினாலும் கூட அவர்கள் வந்து லாலாஜியை பத்தி பெருமையா பேசல, அவங்களோட தாங்கள் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக, தங்களுக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு லாலாஜியோட தொடர்பு இருந்ததுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் லாலாஜியை பத்தி பேசியிருக்காங்க. எஸ்கே மாஸ்டர் மீதான அன்பை பெருமையாக காட்டிக்கொள்ளும் போதையில் இருக்கிறார். மேலும் எந்த குறைபாடும் இல்லாத ஒரு பூரணமான துறவியாக தன்னை கருதுகிறார். எஸ்கேவோட பிரச்சனை இது. அவர் வந்து அன்புல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவர் வந்து போட்டி போட்டுக்கொண்டு அன்பு செலுத்தியவர். அதோடு இல்லாமல் உண்மையா இருப்பதாகவும் நேர்மையா இருக்கிறதாக எளிமையா இருக்கிறதாக பணத்து மேல எந்த ஆசையும் இல்லாமல் இருப்பதாக தன்னைத்தானே வந்து அவர் வந்து முழுமையா நம்புறார். அதனால தன்னை ஒரு பூரண துறவியாக அவர் கருதி கொள்கிறார்.
இவர்கள் இருவரிடமும் இது போன்ற பயிற்சியின் மூலம் தங்களது சீடர்கள் என்னவாக மாற வேண்டும் என்பது குறித்தோ மிஷனுக்கு என்ன நிகழும் என்பது பற்றியோ எந்த கருத்தும் இல்லை. அவர்கள் குருவின் நிலை பற்றி பொய்யாக மட்டுமே பரப்புகிறார்கள். மதிப்பிற்குரிய மாஸ்டரின் உழைப்பும் பேரார்வங்களும் மடிந்துவிடும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. கடவுள் நம் அனைவர் மீதும் கருணை காட்டி எல்லா சகோதரர்களையும் சரியான வழிக்கு கொண்டு வருவாராக. ரொம்ப வேதனையோட பாபு மதன் மோகன்லால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கைய கொடுக்கிறார். இன்னமும் தொடருது. அங்கதான் இருக்கிறாரு அவரு பாபு மதன் மோகன்லால். டிசம்பர் 31 காலையில் SKSLஐ அழைத்து தனது கட்டிலில் அமர வைத்தார். இந்த எஸ்எல் அப்படிங்கிற ஒரு ஷியோட்டிலால் அப்படின்னு பேரு, ஷியோட்டிலால் பிரசாத். இவர் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமா இருக்கிறார். பாபு மதன் மோகன்லாலையும் எஸ்கேயையும் ஒர்க் வைக்கிறது, போயிட்டு டிஎஸ் இருக்காரான்னு பார்த்துட்டு நீங்க வாங்கன்னு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி ஒரு ஒரு இடைப்பட்ட நிலையில இருந்து பேசக்கூடிய ஒருத்தரா இருக்கிறார் ஷியோட்டிலால் பிரசாத். அவர் இப்ப எஸ்கே என்ன பண்றாரு, பாபு மதன் மோகன்லாலையும் கூப்பிடுறாரு, எஸ்எல்ஐயும் கூப்பிடுறாரு. எஸ்எல்ஐ அழைத்து தனது கட்டிலில் அமர வைத்து நானும் உட்காந்துருக்கேன், என்னிட்ட நேரா பேசாம எஸ்எல்கிட்ட பார்த்து பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க முகத்துல முடிச்சு பேசுறதுக்கு கூட, நேரா பேசுறதுக்கு கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, உள்ளூர நேரடியாக பேசுற அந்த திராணி இல்லை. இவர்கள்லாம் எப்படி பேசுவாங்க, மூணாவது நபர்கிட்ட தான் பேசுவாங்க. அது மாதிரிதான் அங்க ஒரு சிச்சுவேஷன். அதை சொல்றாரு, எப்படி எஸ்கே நடந்துகிறாருங்கிறத அதை சொல்றாரு. SKSLஐ அழைத்து தன்னுடைய கட்டிலில் அமர வைத்தார். என்னிடம் நேரடியாக பேசுவதற்கு பதிலாக அவரிடம் திரும்பி, அடிப்படை கொள்கைகளில் என்னுடன் வேறுபாடு இருப்பதால் ஒற்றுமை மற்றும் உறவிற்கான சாத்தியக்கூறு எதுவும் இருக்க முடியாது என்று கூறினார். முதல் நாள் என்ன பேசினார், நீங்க உங்க வேலையை செய்யுங்க, நான் என் வேலையை செய்யறேன், நம்ம எல்லாரும் அப்பப்போ சந்திச்சுக்குவோம், சுமூகமா இருந்துக்குவோம், எங்களை சுதந்திரமா இருக்க விடுங்க, நீங்களும் உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னவர் இன்னைக்கு மாத்தி சொல்றாரு. அதுக்குள்ளார இப்பதான் அந்த உண்மை தன்மை வெளில வருது. அடிப்படை கொள்கைகளில் என்னுடன் வேறுபாடு இருப்பதால் ஒற்றுமை மற்றும் உறவிற்கான சாத்தியக்கூறு எதுவும் இருக்க முடியாது என்று கூறினார். எனவே இனி ஒருவரது சத்சங்கத்தை மற்றொருவருடன் இணைக்கும் வாய்ப்பு இருக்க முடியாது. நாங்க ராமச்சந்திராவோட சேர மாட்டோம், பாபுஜியோட சேர மாட்டோம், அதுக்கான வாய்ப்பு கிடையாது, அதை பத்தி இனிமே பேசாதீங்க. அதை பற்றி அவர் என்னிட கேட்டறியக்கூடும் என்றார். அங்கு சென்று கவனித்து அனுபவித்து ஆராய்ந்து அறிவதில் எந்த தீங்கும் இல்லை என்று எஸ்எல் கருத்து கூறினார். இதற்கு எஸ்கே உடன்படவில்லை. இப்ப அங்க தனியா நடுவுல இருக்கிற அவர் எஸ்எல் என்ன சொல்றாரு, நீங்க சொல்றது சரிதான், ஆனா ஒரே ஒரு முறை இங்கேருந்து போய் அவங்க சத்சங்கத்தை அட்டன் பண்ணலாமே. இப்ப பாபு மதன் மோகன்லால் அங்கேருந்து நம்ம கூட அமர்ந்து நம்ம சத்சங்கத்தை எல்லாம் அட்டன் பண்ணி நம்மளோட பேசுற மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா நம்மளும் போய் அந்த ராமச்சந்திரா நடத்துற அந்த சத்சங்கத்துல உட்கார்ந்து அங்க இருக்கிற சூழ்நிலைகளை ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாமே அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதற்கு எஸ்கே உடன்படவில்லை. அவர்களது செயல்பாடு மற்றும் நடவடிக்கையில் இருந்து அவர்கள் இது குறித்த இறுதி முடிவை பற்றிய எந்த கவலையும் இன்றி தமது சங்கத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை முடிந்தவரை அதிகரிக்க முயல்வதாக தோன்றுகிறது. எஸ்கேயின் உரையாடல்கள் பிறரது கருத்துக்களை ஏற்காமல் பிடிவாதத்துக்கும் அப்பாற்பட்டதாக, முற்றிலும் நியாயமற்றதாக இருந்தது. கடித தொடர்புகள் மற்றும் எழுதப்பட்டவற்றை பரிசீலிப்பது என்பதே தவறாக தோன்றும் அவரிடம் இவற்றை முக்கியமானதாக கருத்தில் கொண்டு நியாயமான முடிவுகளை எடுப்பது பற்றி என்ன பேசுவது? பாபுஜி குறைஞ்சதா ஒரு 10-15 கடிதமாவது எழுதியிருப்பாரு. லாலாஜி சொல்லிட்டே இருந்தாரு, இவற்றையெல்லாம் உடனடியாக எழுதுங்கள், எஸ்கேக்கு எழுதுங்கள், எக்ஸ்கேக்கு எழுதுங்கள், ஏகேக்கு எழுதுங்கள்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்க செகண்ட் வால்யூம் படிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வால்யூம் லாஸ்ட்ல படிச்சீங்கன்னா தெரியும். நிறைய இடங்கள்ல உடனடியாக இதை கடிதத்தின் மூலமாக அவங்களுக்கு தெரிவிங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டே இருப்பார். அப்படி கடிதங்கள் ஒரு காலகட்டத்துல பாபுஜியால் நேரடியாக எழுதப்படுது. அதுக்கப்புறம் பாபு மதன் மோகன்லால் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டு
அவர் மூலமாக எழுதப்படுகிறது. இதெல்லாம் இந்த அமைப்பு இப்படி இருக்கு, இது இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கடிதங்கள் அது இருக்கு. ஆனால் அந்த கடிதங்கள் எதற்கும் அவர்கள் பதில் சொல்வதில்லை. சில கடிதங்கள் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் பத்தி எழுதுற கடிதங்களுக்கு கடுமையான விதத்துல ரிப்ளை அனுப்புறது, இதெல்லாம் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா அப்ப எல்லாம் அந்த கடிதங்கள் எழுதும் போதே இந்த கடிதத்தை ஒரு பிரதி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், பின்னால் உதவும்னு லாலாஜி சொல்லுவார். அந்த மாதிரி பிரதிகளோட தான் பாபு மதன் மோகன்லால் அங்க வந்திருக்காரு. இது வரைக்கும் அனுப்பின எல்லா கடிதங்களையும் அவர் கையில வச்சிருக்கிறார். எந்த கடிதத்தை பத்தி வேணாலும் நீங்க கேட்கலாம், நான் அதை பத்தி சொல்றேங்கிற கண்டிஷன்ல அவர் வர்றார். ஆனால் கடித தொடர்புகள் மற்றும் எழுதப்பட்டவற்றை பரிசீலிப்பது என்பதே தவறாக தோன்றுகிற மனநிலையோடு எஸ்கே இருக்கிறார். இவற்றை முக்கியமானதாக கருத்தில் கொண்டு நியாயமான முடிவுகள் எடுப்பது பற்றி என்ன பேச முடியும்? புலன்களை வலுக்கட்டாயமாக உள்ளிழுத்துக் கொள்வது கடயோகா என்றும், புலன்களை முறையாக பயன்படுத்துவதே ராஜயோகா என்றும் அவரால் விளக்கப்படுகிறது. இது ஒரு உதாரணத்தின் வாயிலாக எடுத்துரைக்கப்படுகிறது. எஸ்கேவுடைய அந்த ஒரு பிரசங்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் சொல்றாரு. இங்கே புலன்களை நம்ம நம்மளுடைய அந்த ஒரு லாலாஜியினுடைய அந்த கோட்பாடு, நம்மளுடைய அமைப்புல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குரு டிரான்ஸ்மிஷன் உள்ளுக்குள்ளார போக 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 அந்த ரியல் ரெனன்சியேஷன், அந்த உண்மையான பற்று உருவாகிறப்ப தானாகவே புலன்கள் உள்ளிழுத்துக் கொள்ளப்படுகின்றன. இதுலயும் புலன்கள் உள்ளிழுக்கப்படதான் வேணும். எதுலையும் முறையாக பயன்படுத்துவதுன்னு ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றிலும் அது சார்ந்த தன்மை உள்ளதான போகணும். இது பற்றியான தத்துவங்கள்லாம் சகஜ மார்க்க தத்துவங்கிற புக்ல பாபுஜி எழுதுறார். சகஜ மார்க்க தத்துவ பிலாசபி ஆஃப் சகஜ மார்க்ல அவர் எழுதுவார். அதே மாதிரி 10 மேக்சிம்ஸ்லயும் எழுதுறாரு. அது என்ன கண்டிஷன்ல இருக்கு, இவங்க எந்த ஒரு லோயர் லெவல்ல பேசுறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிடுகிறார். யூஐயை நான் சந்தித்தேன். ஏகேயின் சில கடிதங்கள் அவர் கவனமாக படித்தார். யூஐங்கிறவர் உமாசங்கர்னு பேரு, கருணாசங்கர், உமாசங்கர், இப்படி இது ஒரு ஃபேமிலி. இவங்க ஒரு சில பேர் ரொம்ப நல்லாவே பாபுஜியோட இருந்தவங்களும் இருக்காங்க. பாபுஜி கிட்ட வரவும் முடியாம, இவங்களை விட்டுடவும் முடியாம எல்லா இடங்கள்லயும் கால் வைத்த சில பேரும் இருக்கிறாங்க. இந்த யூஐ அப்படின்னு சொல்லக்கூடியவர் அது மாதிரி இவர் இவரு ஒரு தனி ரூட் எடுத்து போறார். ஸோ யூஐயை சந்தித்தேன். ஏகேயின் சில கடிதங்களை அவர் கவனமாக படித்தார். பின்னர் அவர் எஸ்கேயிடம் தனது கருத்துப்படி அவர் இந்த விஷயங்களை ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டும் என்றும், அதன் அனுபவத்தை பெற்று திருப்தியுற்றால் அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். பாபுஜியால எஸ்கேக்கு அனுப்பப்பட்ட கடிதங்கள், ஏகேக்கு அனுப்பப்பட்ட கடிதங்கள், அவர் திருப்பி அங்கிருந்து அனுப்பிய பதில்கள், அதை எல்லாத்தையும் சில கடிதங்களை இவரும் படிக்கிறார். உமாசங்கர் அவர் படிச்சுட்டு அவர் கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டா பதில் சொல்றாரு. ஆனா அந்த பேலன்ஸுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குங்கிறது பின்னாடி பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு, இவர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான், அதனால இது நீங்க கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வேணும்னா போய் அவங்களோட உட்கார்ந்து தியானம் பண்ணி அந்த அனுபவம் அதை பெற்று அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு திருப்தி இருந்தால் அதில் நம்பிக்கை கொள்ளலாம், திருப்தி இல்லைன்னா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யூஐ அப்படிங்கிறவர் ஒரு நல்ல கண்டிஷன்ல கரெக்டா பேலன்ஸா பேசுறாரு. ஆனா அவரு இவங்களையும் விட்டுட்டு இந்த பக்கத்தையும் விட்டுட்டு அவர் தனியா ஒரு ரூட்ல போறார். அவர் புத்த பிரானின் வழிமுறைக்குள் தீட்சை பெற்றுள்ளார். புத்த மதத்தை பற்றிய ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருப்பதாகவும் கூறினார். கனவில் மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேப்பையும் புத்தர் பிரானையும் ஒன்றாக கண்டதாகவும், அதில் மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேப் தன்னை புத்தர் பிரானிடம் ஒப்படைத்ததாகவும் கூறினார். இது இப்படியே போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் இப்படி போயிட்டே இருக்கிறாங்க. இதுல என்ன தப்பு, அவருக்கு கனவுல வந்தாங்க, அது வழியா போனோம் அப்படிலாம் இது. இப்ப நாளைக்கு என் கனவுல ஒரு கடவுள் வர்றாரு, அவர் சொல்றாருன்னா அவருக்கு வேண்டி போயிட்டார். இங்க தத்துவம் என்ன என்றால், வாழும் குருநாதர், அவரை ஃபாலோ பண்ணி தான் முன்னேற முடியும் அப்படிங்கிறது தானே. அந்த அடிப்படை தத்துவத்திலேயே இல்லையே அவரு. இவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, எனக்கு கனவுல லாலாஜி வந்தார், கனவுல புத்தர் வந்தாரு, புத்தர்கிட்ட போன்னு சொன்னாரு,
இந்த மாதிரியான கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள்லாம் வரும்பொழுது ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப நாளைக்கே நம்ம கனவுல அது மாதிரி யாராவது வந்து நீங்க இந்த அமைப்புல இருந்து அங்க போங்கன்னா, நீங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தியானம் பண்ணி பார்க்கணும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது? ஏன் வருது அப்படின்னா, நம்ம உள் மனதுல இருக்கக்கூடிய சில ஆசைகள், இல்ல பல்வேறு பிறவிகள்ல நாம எடுத்த பயிற்சி முறைகள், அதனுடைய வெளிப்பாடா கூட அந்த கனவு இருக்கலாம். அதனால இப்ப இவரு வந்து அவரை பொறுத்தவரைக்கும் அவர் நியாயமா சொல்றாரு. நான் புத்தர் சொ கனவுல பார்த்தேன். லாலாஜி மகராஜ் என்ன புத்தர்ட்ட ஒப்படைச்சாரு. அதனால நான் புத்த மதத்தை தழுவிட்டேன். புத்தரை பத்தி நான் புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு தான் லாலாஜி அப்பயே வருத்தப்பட்டு, நீங்க அதேதான் செகண்ட் வால்யூம் நம்ம இத படிச்சுட்டு செகண்ட் வால்யூம திரும்பி படிச்சா தெரியும். என்னுடைய அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் என்ன அளவுக்கு வந்து எல்லா விஷயங்கள்லயும் உடைஞ்சு போயிருக்கிறாங்க. அதை சீழ் பிடித்தது அப்படின்னு லாலாஜி அவரே இது பண்ணுவாரு. சீழ் கொண்ட ஒரு உடம்பு மாதிரி அந்த சீடர்களுடைய இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக வெவ்வேறு விஷயங்களோடு ஒருத்தர் ராதா சுவாமி சத்சங்கத்தோட இணைத்துக் கொண்டு அந்த விஷயத்த கொண்டு வர்றாரு. ஒருத்தர் ஆனந்த யோகம், பிராண யோகம் அதையெல்லாம் படிச்சுட்டு அதை கொண்டாந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஒருத்தர் நான் புத்தரோட போதனைகளை குடிச்சிட்டேன், அதுல இருந்து வர்றேங்கிறாரு. யாருமே நான் என்ன கொண்டு வந்தனோ, எதை கொடுத்துட்டு போனனோ, எதுக்காக அவங்கள உருவாக்கணுமோ அதுக்கு அடுத்து போகலையேன்னு லாலாஜி அங்கேயே வருத்தப்பட்டு ரொம்ப இதுவா சொல்லியிருப்பார். செகண்ட் வால்யூம்ல நீங்க அதை திரும்பி படிச்சு பாருங்க. ஏன்னா இந்த இடத்தெல்லாம் படிச்சுட்டு அங்க போய் படிச்சா ஏன் அவங்க அது மாதிரி பேசுனாங்கிறதுக்கான உண்மையான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். எஸ்எல் நிச்சயமாக அனைத்தையும் கவனமாக கேட்கிறார். இப்போ ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லிட்டு வந்தாரு. டிஎஸ் பத்தி சொல்லிட்டாரு. எஸ்கேயோட கண்டிஷன்ஸ் என்ன, அவர் எதை ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கலங்கிறத சொல்லிட்டாரு. அடுத்து யூஐ அவரை பத்தி சொல்றாரு. அவர் வந்து இது மாதிரி புத்த மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இதெல்லாம் இந்த கூட்டிட்டு போய் இதெல்லாம் ரெடி பண்ணி பேச வைக்கிறாரு எஸ்எல். இவரை பத்தி என்ன சொல்ல வர்றாருன்னா, எஸ்எல் நிச்சயமாக அனைத்தையும் கவனமாக கேட்கிறார். என்னை பத்தியும் தெரிஞ்சுட்டு இருக்காரு, நம்மளை பத்தியும் தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா இங்க பாபுஜியை வந்து பாப்பாரு அவரு. அங்கேயும் போய் அவங்களோடையும் பழகிட்டு இருக்காரு. அதனால அவர் எல்லாவற்றையும் கவனமாக கேட்கிறார். ஓரளவிற்கு உண்மையிலேயே எது சரியோ அதன் மீது நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் வகையில் நாட்டம் கொண்டிருப்பதாகவே தோன்றியது. ஆனால் ஒரு நாளைக்கு எஸ்கேட்ட பேசினா திரும்பி அவர் வந்து அந்த பக்கம் போயிடுவார். ஏன்னா அவங்க வந்து கீழ் நோக்கி இழுக்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்கும். அந்த மாதிரி சில பேரோட பேசுனீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் பேசுறவங்க, நல்ல விஷயங்களை நோக்கி ஈர்க்கிறவங்க பேசுறது ரொம்ப ஒரு மென்மையாகவும் மேன்மையாகவும் இருக்கிறதுனால அதுல ஒரு ஈர்ப்பும் இருக்காது. அவங்க பக்கத்துல கூட்டத்துக்கு வரவே வர மாட்டாங்க. கீழ் நோக்கி இழுக்கிற மாதிரி கிராசர் லெவல்ல பேசுறவங்க ஈஸியா உங்களை கருத்தேற்றம் செய்து கீழ் நோக்கி இழுத்துக்குவாங்க. இது வந்து எல்லா இடங்கள்லயும் நட்புல, அறிவுரை வழங்குதல்ல, குடும்பங்கள்ல எல்லாத்துலயுமே இது வந்து இருக்கும். நல்லதை சொல்றவங்க யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நம்மள மேல் நோக்கி இருக்கிற ஒரு விஷயம். இந்த கெட்டதை செய்யறவங்க அவங்க வந்து ஈஸியா எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா பாப்பா படின்னு சொல்றாங்க அம்மா, சினிமாவுக்கு போலாம் வாடான்னு கூப்பிடுறான் ஃப்ரெண்டு. எது நான் ஒரு பையனுக்கு நல்லா பிடிக்கும்னா சினிமாவுக்கு போறதுதான். ஏன்னா அது கீழ் நோக்கி இருக்கிற விஷயம். அது மேல நியாயமாவே நமக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அது மாதிரி இந்த எஸ்எல் வந்து இங்க இருக்கும் பொழுதெல்லாம் நல்லாதான் தலையாட்டுறாரு, நம்பிக்கை எல்லாம் வருது, உலகம் நல்ல மனுஷனா தான் தெரியுறாரு. ஆனா எஸ்கேயை பார்த்தாரு, பேசினாரு அப்படின்னா அப்படியே மாறி போயிடுறாரு. அதனால எஸ்கேயின் தலையீட்டால் மீண்டும் மீண்டும் தொல்லைக்கு ஆளாகி முடிவெடுக்க இயலாமல் தடுமாறுகிறார். அவர்கிட்ட புரிதலும் துணிச்சலும் போதாது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் ஒன்று நேர்மை இருக்கிறது. தனக்கு ஓய்வு கிடைத்தால் மட்டுமே என்ற நிபந்தனையுடன் பியில் வந்து தன்னை பார்ப்பதாக எனக்கு உறுதி அளித்தார் எஸ்எல். கேக்கு வந்த எஃப்எல் தியானத்தில் அமர்ந்ததோடு எஸ்கேயின் சத்சங்கத்தில் பங்கேற்றுவிட்டு சென்று விட்டார். கேன்னா கான்பூர். அங்கேயும் இங்க எல்லா இடத்துலயும் வந்து இவங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொருத்தர் இருந்து அங்கங்க சத்சங்கம் நடத்துறதுக்கு ஏரியாலாம் பிரிச்சு விட்டுருக்காங்க. இந்த பகுதியில் நீங்க பாருங்க, நீங்க பாருங்க. அங்க வந்து எஃப்எல்ங்கிறவர் ஃபத்தேக் லால்னு பேரு. இந்த சிவட்டி லால், இந்த ஃபத்தேக் லால் எல்லாருமே வந்து அந்த லாலாஜியினுடைய சீடர்களாக இருந்தவங்க தான்.
எஃப்எல் தியானத்தில் அமர்ந்ததோடு எஸ்கேயின் சத்சங்கத்தில் பங்கேற்றுவிட்டு சென்று விட்டார். அவரது குணத்தையும் நடத்தையையும் பொறுத்தவரை அவர் கொஞ்சம் ரஃபா இருக்காரு அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவரு பார்த்தப்ப நடந்த நிகழ்ச்சியை சொல்றார். அவர் தனது மகளை B6-இன் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். மணமகன் வீட்டார் வந்தவுடன் அவருடன் சண்டையிடத் தொடங்கினார். இது ஒரு புதிய அணுகுமுறையாக இருந்தது. பொதுவாக மணமகள் வீட்டார் தான் ஒரு இணக்கமான ஒத்துப்போகும் மனப்பான்மையை கடைபிடிப்பார்கள். தங்கள் தரப்பில் இருந்து எந்தவித மோதலும் சண்டையும் வராமல் தவிர்க்க முயல்வார்கள். ஆனால் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் குழப்பமடையும் விதமாக அவரே திட்டவும் குறை கூறவும் ஆரம்பித்தார். தன்னுடைய ஆன்மீக நிலையை அவர் இவ்விதமாக எடுத்து காட்டினார். சோ இது பாபு மதன் மோகன்லால் போறப்ப அங்க நடக்கிற ஒரு விஷயமா தான் அவர் எழுதுறார். கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, சம்மந்தி வீட்டுல இருந்து வர்றாங்க அப்படின்னா பொண்ணு கொடுத்தவங்க தான் பையனை கொடுத்தவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட கொஞ்சம் அந்த காலத்துல நம்ம சொல்றது 1944, இப்போ வேற கதை. இப்போ 2025 வேற கதை. 1944 அப்போ முழுமையாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தான் பெண் வீட்டுக்காரங்க ரொம்ப மரியாதை கொடுக்குற காலகட்டம். கொஞ்சம் அனுசரிச்சு தான் போவாங்க. பெண்ணை கொடுத்தவங்க கொஞ்சம் அனுசரிச்சு தான் போவாங்க. அப்படித்தானே இருந்தது. அதுவும் வட இந்தியாவில் அது ரொம்பவே அதிகம். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தவொடனே முழுமையான ஆதிக்கத்தோட அவங்கள்ட்ட சண்டை போட்டது என்னவோ இவர் தான். அப்போ ஒரு ஆன்மீக அமைப்புல இருக்கிற ஒருத்தர், ஒரு பயிற்சி, ஆன்மீக பயிற்சி பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் ஒட்டுமொத்தமாக முரண்பாடான ஒரு நிலைமையில தன்னை வெளிப்படுத்துறாரு. அதை யாராலையும் கட்டுப்படுத்தவும் முடியல. அப்படிங்கும்போது அவருடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் இதுலயே தெரியுது. எல்லோருமே குழப்பம் அடைகிறாங்க, ஏன் இவர் இப்படி சத்தம் போடுறாருன்னு சொல்லி. இப்போ ஒருத்தர் குழப்பமா இருக்கிறாரு, ஒருத்தர் பிடிவாதமா இருக்கிறாரு, ஒருத்தர் வேஷம் போடுறாரு, ஒருத்தர் நேர்மையா இருக்கிறாரு, ஆனா பேலன்ஸ்டா இல்ல, துணிச்சல் இல்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக இருப்பதை பாபு மதன் மோகன்லால் பதிவு செய்கிறார். அவரை இணங்க வைக்க எஸ்கேயும் யூஐயும் செய்த முயற்சிகள் பலன் தரவில்லை. இதுவரை எவருக்கும் சீடராக இருப்பதை யூஐ ஏற்கவில்லை. அவர் ஒரு தனி வழியில போகிறார். அவர் பெரும்பாலும் எஸ்கேயின் ஆன்மீக கூட்ட நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் பல வருடங்களாக என்னிடமும் தியானத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். யூஐயோட நிலைமை, இவர் எல்லாத்துலயும் ஒரு ஒரு கால். எஸ்கேட்ட சிட்டிங் வாங்கிக்கிறாரு, என்கிட்ட சிட்டிங் வாங்கிக்கிறாரு. ஆனா இவர்கிட்டையும் சீடரா இருக்க விரும்பல, இங்கேயும் சீடராக விரும்பல. தான் ஒரு தனி ரூட் எடுத்து போயிட்டு இருக்காரு. இது ஒரு லெவல். அதே நேரத்தில் பல வருடங்களாக என்னிடமும் தியானத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். தற்போது சில காலமாக திகைப்பும் அதிர்ச்சியும் தரும் விதத்தில் நிலவுகின்ற இந்த நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகள் காரணமாக அவர் மிகவும் வருத்தமாக இருக்கிறார். தனக்குள் உள்ளம் குமுறி புகைந்து கொண்டிருக்கும் நிலையை அனுபவிக்கிறார். பரிதாபத்திற்குரிய அவர் அழுது புலம்பி உணர்வற்ற நிலைக்கு ஆளாகிறார். டிசம்பர் 30 இரவு தனது நிலையை அவர் எஸ்கேயிடம் விவரித்தார். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, மாஸ்டர் என்னெல்லாம் நம்ம நினைச்சு விட்டுட்டு போனார், இப்படி ஆயிடுச்சு எல்லாம், நம்ம எல்லாம் இப்படி திக்காலைக்கு ஒன்னா இருக்கமெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்ப எஸ்கே ஒரு பேலன்ஸ்டா ஒரு பதில் சொல்றாரு. நீங்க எங்க திருப்தியா ஃபீல் பண்றீங்களோ அங்க போங்க அப்படின்னு நேரடியா சொல்றாரு எஸ்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப நல்லவன் நானு அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி. இதை நேரடியாகவே யூஐயிடம் கூறினார். அடுத்தது என்பி கிராமத்தை சேர்ந்த H5 மதிப்பிற்குரிய மாஸ்டரின் சீடராக இருந்தார். அவர் எப்போதும் TS மூலம் ஏற்பாடு செய்யப்படும் வருடாந்திர விழாவில் பங்கேற்று வருகிறார். இந்த ஆண்டு அவர் எஸ்கேயின் ஆன்மீக கூட்டத்தில் இணைந்து அவருடன் பயணிக்கவும் செய்தார். அப்படி வரும் பொழுது அவருக்கு ஒரே ஒரு முறை பிரணாகுதி அளிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தலையில் வலுவான அதிர்வுகளை உணர்ந்த அவர் இது போன்ற ஒரு நிலையை தான் இதற்கு முன்பு அனுபவித்ததில்லை என்று கூறினார். அதன் பிறகு அவர் என்னிடம் வருவதற்கான வாய்ப்பே தராத வகையில் எல்லா நேரங்களிலும் எஸ்கேவே அவருக்கு பிரணாகுதி அளித்தார். இப்ப யாரும் இந்த பக்கம் வந்துடக்கூடாது, உண்மையை உணர்ந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். 3 ஜனவரி 1946 அன்று எஸ்கேவிற்கு என் மீது மதிப்பும் மரியாதையும் இருப்பதாகவும் நான் கூறுவதை ஏற்க அவர் தயாராக இருப்பதாகவும் எஸ்எல் என்னிடம் கூறினார். ஆனால்
அவர் ஸ்ரீ ராமச்சந்திராவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றும் கூறினார். இதுதான் நாள் பார்த்தப்பே சொன்னாரு. கடைசியாகவும் அதே தான் சொல்றார். மேலும் பேசிய SL, எங்களிடமிருந்து SKவிற்கு அனுப்பப்பட்ட கடிதங்கள் கடுமையாக இருந்ததோடு தம்மை வருத்தப்படுத்தியதாகவும் ஷாஜகான்பூரின் ராமச்சந்திர குறித்த எதற்கும் தன்னால் இணங்கிட இயலாதும் என்றும் கூறினார். மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேபும் அவரது பிரதிநிதியும் ஒன்றாக சேர்ந்து தன் மனக்காட்சியில் தோன்றுவதற்கான சாத்தியம் உண்டா என்றும், போற்றுதலுக்குரிய லாலாஜி சாஹேப் அவரது வாரிசை தனக்கு அறிமுகப்படுத்துவாரா, அதாவது இன்னார்தான் அவருடைய வாரிசு என்று தன்னிடம் நேரடியாக கூறுவாரா என்றும் SK விசாரித்தார். என்னால் இயன்றவரை நான் அவரிடம் பேசினேன். முடிவாக எனக்கு புரிந்த மட்டில் TS மற்றும் SKயுடன் சத்சங்கத்தில் பங்கேற்கும் பலர் தியானத்தின் போது தூக்கத்தில் ஆழ்ந்து அதையே சமாதி நிலை என்று கருதுகிறார்கள். விஷயங்களின் நிலை மோசமானதில் இருந்து மிக மோசமானதாக மாறி சீரழிந்து வருகின்றது. மேலும் இந்த தொற்று நூற்றுக்கணக்கானவர்களுக்கு பரவி வருகிறது. கூடிய விரைவில் அழிக்கப்படாவிடில் இது போன்ற நோய்கள் குணப்படுத்த முடியாத நிலையை எட்டும் அபாயம் உள்ளது. நாளுக்கு நாள் அதிக எண்ணிக்கையில் மக்கள் அவர்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். இவர்கள் இருவருமே தங்களுக்கென்று சமய கோட்பாடுகளை தனியாக உருவாக்கி அவற்றை உற்சாகத்துடன் பரப்புவதில் பரவசத்துடனும் முழுமையாகவும் ஈடுபட்டு உள்ளனர். இது போன்ற தவறான மனோபாவங்களினால் ஏற்படும் விளைவுகளை பற்றியோ அல்லது தங்களிடம் வருபவர்கள் இந்த பயிற்சிக்கு தகுதியானவர்கள் தானா என்பது குறித்தோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எண்ணிக்கையை அதிகரிப்பதும் தமது தனிப்பட்ட மேல் ஆதிக்கத்தை பதிய செய்வதும் தான் அவர்களது ஒரே கவலையாக உள்ளது. தனது கோட்பாடுகளை பரப்புமாறு மதிப்பிற்குரிய மாஸ்டர் தனது வாழ்நாளில் இட்ட கட்டளைக்கு பணிந்து பணி செய்வதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள்.